ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வீக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. அதுக்காக நம்ம வாங்கியிருக்க திங்ஸ் பிளஸ் நம்ம உண்டியல்லேருந்து நம்ம சேர்த்த பணத்துல என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணப்ப வீடியோ நம்ம எடுத்திருந்தோம், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோல என்னென்னலாம் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து மீஷோலயே நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஷர்விக்காக. ஸோ எல்லாமே ரிசீவ் ஆனோன்னு பேசலாமே அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல vlogs வரும், பியூட்டி டிப்ஸ் வரும், என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் லைஃப் வச்சு சுத்தில வந்துட்டு vlogs நம்ம போறது, வீட்டில் நம்ம இருக்கிறது, ஷாப் கிளம்புறது, இதே மாதிரி தான் ரொட்டீனா வரும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷர்விக்கு வந்து ஸ்கூலுக்காக நான் மட்டும் கிடையாது, அவள் சேவ் பண்ண அமௌண்ட் மட்டும் கிடையாது, மாமா அத்தை அதை மாதிரி வாங்கி கொடுத்த எல்லா திங்ஸுமே தான் இருக்கு. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஷர்விக்கு வந்து இந்த டைம் 2 ஸ்கூல் பேக் வந்து வாங்கியாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா மாமா, இன்னொன்று அத்தை. இவளுக்கு வந்து 1 இயர் முடியறதுக்குள்ள ஸ்கூல் பேக் கண்டிப்பாக 2-3 மாற்றியே ஆகணும். லாஸ்ட் இயரே நம்ம வந்து ஃபுல்லாக பிங்க் அப்படின்ற மாதிரி பார்பி போட்டதா வாங்கி அப்படியே இந்த லஞ்ச் பேக் எல்லாமே ஈவனாக வாங்கிட்டு வந்தோம். ஒன்றா அப்படியே மாற்றிட்டா. அது என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல, எல்லாத்தையும் பிச்சிருவா. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மைக் பிடிச்சிக்கூடா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக், இது உள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள வந்து நிறைய திங்ஸ். இந்த பேக் உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்லயே வாங்கியாச்சு. இந்த கொஞ்சம் தள்ளி வச்சு கூட ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்லயே இதை வாங்கிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம எப்படியும் பேக் வாங்க தான் போறோம். ஸோ ஒரு பர்ச்சேஸ்க்காக பூ மார்க்கெட் கும்பகோணம் இருக்குல்ல, அங்க பூ மார்க்கெட்ல வாங்கணும். ஸோ பொதுவா லீனா அதுல எல்லாம் வந்து குவாலிட்டி அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. மாடல் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். கலர் மாடல் நல்லா இருக்கு. எப்படி இருந்தாலும் நான் மாத்ததான் போறேன். மத்தபடி வந்து வெளியில வாங்குறது வந்து கலர் நல்லா இல்ல, பட் குவாலிட்டி இருக்கு. சின்ன பிள்ளைங்க பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருந்தா தானே வாங்குவாங்க. சோ அதனால இந்த ஒரு பிங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வேற எதுவும் இது வந்து இந்த பார்பி மாதிரிலாம் அவர் காமிச்சாரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 சொன்னாங்க. ஒரு 300 அதுல எல்லாம் வந்து அந்த பார்பி போட்டதெல்லாம் இருக்குப்பா. ஆனால் வந்து நீங்கள் அது வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்காது, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து இந்த 400 300க்குலாம் நல்ல குவாலிட்டியான பேக்ஸும் கிடைக்குது. நான் லீனால லாஸ்ட் இயர் வாங்கினது வந்து 400 தான், பட் சுத்தமாக குவாலிட்டியே இல்லை. ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது ரிப்பேர் பண்ண. என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு 700 எவ்வளோ நாள் உழைக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு பேக், இன்னொரு பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து அவளுக்கு வந்து அவங்க அத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிகார்ன் பேக், 2 தான். ஸோ இது 2லயும் இவ என்னென்னலாம் கேரி பண்ணி வச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் கர்ச்சீஃப், பிங்க் கலருக்கு மேட்சா பிங்க் கலர் கர்ச்சீஃப். இந்த கர்ச்சீஃப் பார்த்தீங்கன்னா நான் மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 12 பீசஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பொதுவாகவே வந்து இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கும்பகோணத்துல ஒரு ஷாப்பிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் ஒரு திங்ஸ் எடுக்கிறப்ப ஒரு ரேட்டு சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே டக்குன்னு மீஷோல போட்டு பார்த்துட்டு ரெண்டும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு டிஃபர் ஆகுது, ரொம்ப டிஃபர் ஆகுதுன்னா நம்ம ஆன்லைன்லேயே போட்டுக்கலாமே அப்படி சொல்லி ஆர்டர் பண்ணது அந்த கர்ச்சீஃப். இது வந்து 12 பீசஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளா தான் இருந்துச்சு. எனக்கு கரெக்டான ப்ரைஸ் தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் சென்ட் பண்றேன் பாருங்க. அதே மாதிரி நான் பாக்ஸும் வந்து இதுலதான் லீனால பாத்திருந்தேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும் பாத்திருந்தேன். எல்லாமே கொஞ்சம் ஹை ஹேண்டடா இருந்துச்சு. மீஷோல தான் 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன், 2மே ஓகேவா தான் இருக்கு. ஸோ அதுவுமே பார்க்கலாம். வேற என்ன இருக்கு? அதுல கர்ச்சீஃப் இருக்கு. வேற 12 பீசஸ் கர்ச்சீஃப் தான். இது பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸ்ல இருக்கு, பிங்க், ப்ளூ, ரெட் எல்லாமே. ஆனா ஈவன் ஒரே சேம் இந்த டெடி பேர் மாடல் தான், பட் ஓகே தான், கொஞ்சம் சாஃப்டா இருக்கு ஓரளவுக்கு. நமக்கு இவ வந்து ரொம்ப ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அந்த கர்ச்சீஃப் எங்கனே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 12 பீசஸா வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கி வச்சோம். குவாலிட்டி வைஸ் ஓகே, சைஸ் வந்து கிட்ஸுக்குள்ளதான், நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்குல்ல. ஸோ அதனால இவளுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு நான் வந்து வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வேற இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா நான் மீஷோல 2 வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். வித் கால்குலேட்டர் மாதிரி இருக்கும். இது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்லாம் தெரியல, பட் வந்து இவளுக்கு பிடிக்கும். லாஸ்ட் இயர் இதே மாதிரி பாக்ஸ் தான் வச்சிருந்தா. அவளுக்குலாம் இன்னும் அந்த வயசு கால்குலேட்டர்லாம் கிடையாது, பட் வந்துட்டு இது என்னடா இது கால்குலேட்டர் ஒர்க் ஆகுதா? ஓகே. இருந்தாலும் ரொம்ப நாள் அது ஸ்டே இருக்காதுங்கிறது தெரியும்.
அவளுக்காக நான் மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே வந்து இப்ப கும்பகோணத்துல வந்து ஒன்னே வந்து 240 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே சேர்த்து 260 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்துச்சு. கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் இருந்துச்சு. அதோட லிங்க்குமே நான் அனுப்புறேன். சோ இதுவுமே அதே மாதிரி தான் 2 பாக்ஸ் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதுல இது ஒண்ணு அது ஒண்ணு. நெக்ஸ்ட் இது வந்து பவுச். வந்து எல்லாமே ஒரே நாள் எடுத்துட்டு போக மாட்டா. இப்போ உங்கள்ட்ட காமிச்சிட்டு எல்லாமே என்கிட்ட கொடுத்துருவா. ஒவ்வொரு திங்ஸ் மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஏன்னா மொத்தமா கொடுத்துட்டு எல்லா இடத்துலயுமே சின்ன குழந்தைங்க இருக்கும், இவ மிஸ் பண்ணிடுவா. சோ அதனால நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது. சோ நான் ஒண்ணா தான் கொடுப்பேன். இது எப்படியும் நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் ஆகும் யூஸ் ஆகிறதுக்கு. வேற என்ன இருக்கு? வேற என்ன வாங்கியிருக்கோம்? சாக்ஸ். ஸ்கூலுக்கு வந்துட்டு ஷூ அண்ட் சாக்ஸ். ஷூ பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மல், எல்லா ஸ்கூலுக்கும் உள்ள மாதிரி தான். ஒரு பிளாக் ஷூ வந்து வாங்கியிருக்கா, எப்பொழுதும் அதே தான். ஸோ அதே மாதிரி வாங்கியாச்சு நியூவா. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பார்த்தலாம். கட் ஷூ. ஓகே, நைஸ். இது எல்லாமே நாளைக்கு ரெடி ஆயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கண்டெய்னர் மாதிரி ஸ்நாக்ஸ்க்காக வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 50. இதுவும் லீனால தான் எடுத்திருந்தேன் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சிவா சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதுல வந்து வாங்கியிருந்தோம். 100 rupees நினைக்கிறேன். ஸோ இது பெருசா எனக்கு விருப்பம் இல்லை இது வாங்குறதுக்கு, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், இது 100 rupeesல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வேணானே ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப நாளா கேட்கறாளே அப்படிங்கிற ஒரு அவ ஆசைப்பட்டாலேங்கிறதுக்காக தானே தவிர இது அவ்வளோக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு இவ வாங்கிட்டு வந்ததுலேருந்து அந்த வாங்கிட்டு வந்த அன்னைக்கு யூஸ் பண்ணாலே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. சோ அது மாதிரி இதெல்லாம் வேஸ்டான அமௌண்ட் தான். இருந்தாலும் ஆசைப்பட்டதுக்காக நம்ம வாங்கியாச்சு. இது பாத்தீங்கன்னா 130. இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஒரு சில திங்ஸ் நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன். எல்லாமே நம்ம வந்து தேவையில்லாததை சொல்லி புரிய வைக்கணும். அதை தாண்டி வேணும்னு கேட்கும் போது வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமே அப்படி சொல்லி சின்ன குழந்தைங்களை ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஒரு சிலதை அவ என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்னு நான் விட்டுருவேன். இதெல்லாம் வந்து அவளுக்கு பிடிக்கும். இந்த சைட் பேக் வந்து அவளுக்கு பொதுவாகவே பிடிக்கும். இது மாதிரி ஒரு 2-3 கலெக்ஷன் வச்சிருக்கா. எல்லாமே வந்துட்டு வெளில போகும்போது யூஸ் பண்ணிப்பா, அவ்வளவுதான். 130. இதுலயே பில் இருக்கு பாருங்க. இதுல வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன்னா பென்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பென்சில் ரொம்ப பிடிக்கும். ஷார்ப்னர். இது வந்து ஹோல் பென்சில் 12 பீசஸ் இருக்கும் இல்லையா, அது பிளஸ் வந்து அதுலயே வந்து ஷார்ப்னர் எல்லாமே அட்டாச்சா இருக்கு. எரேசர் இருக்கு, அதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லா ஹோலா வாங்கினது. இல்லாம இந்த ப்ரௌன் கலர் ஒயிட் கலர்ல நம்ம அட்டை போடுறதுக்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா அவளுக்கு ஸ்கூல் புக் வந்து கொடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து தாத்தாவோட பர்ச்சேசிங்ல வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில இருந்து வீட்டுல வந்து அட்டை போடுறதுதான் ஒர்க்கு. ஃபுல்லா வந்து அட்டை போட்டு இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டல. இந்த மாதிரி புக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. பாதி போட்டாச்சு, பாதி வந்து இனிமே தான் போடணும். இது பாத்தீங்கன்னா இவளுக்கு ஸ்டீல்ல வந்து வாட்டர் பாட்டில். நான் சொன்னது வந்து வேற ஒண்ணு, பட் இவ வந்துட்டு இது ஆசைப்பட்டா. எனக்கு இதுதான் வேணும், என் ஃப்ரெண்டு வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அது நாங்க காமிச்சாச்சு. பேடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஷர்விக்கு வந்து நல்லா படிப்பா. நம்ம வந்து ஒரு சிலது வந்து சொல்லி கொடுத்து நீ செய்ய அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா செய்வா. சோ அது மாதிரி நான் நல்லா படிக்கிறோமா, இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் எடுப்போமா, எனக்கு இந்த பேடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தா. எப்படி நம்ம பேட் வாங்கி தான் கொடுக்க போறோம். பட் இன்னும் அவளுக்கு வந்து பழசு வீணா போகல. அது வீணா போனா அதை எடுத்து கொடுத்துக்கலாம், பட் வாங்கி வச்சுக்கலாமேன்னு சொல்லி வாங்கிட்டேன். வேற ஆகணும். இது வந்து உண்டியல் ஒண்ணு உடைச்சோம் இல்லையா, இது வந்து அங்க எவ்வளவு உண்டியல் ஒண்ணு உடைச்சோம் இல்லையா, இது வந்து 70 rupees இது வாங்கினேன். குபேரர் சாமியாவும் இருக்கு, பெருசாவும் இருக்கு. ஸோ அதனால இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது வாங்கிட்டேன். முக்கியமா நம்ம லாஸ்ட் உண்டியல் என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், ஹோல்லாம் இல்லாம இருந்துச்சு. இதுல வந்து இது ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துட்டு திரும்பி இதுல கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 70 rupees. இது வந்து ஷர்வியோட அமௌண்ட்ல தான் நான் வாங்கினேன். லஞ்ச் பாக்ஸ். நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம உள்ள ஸ்டீல்ல இருந்தாலும் வெளில வந்து பிளாஸ்டிக்ல இருந்துச்சு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இயர் பாத்தீங்கன்னா இது மாதிரி வாங்கியாச்சு. இவ்வளவு பெருசு தேவையில்லை, பட் அவளுக்கு குட்டி குட்டியா வச்சாலும் கண்டெய்னரா வச்சு கொடுக்கறது அவளுக்கு பிடிக்கும். அதனால கேட்டிருந்தா. ஸோ அதனால இது மாதிரி வாங்கியாச்சு. ஸ்டீல்ல வாங்கணுமேங்கிறதுக்காகவே நான் இது வாங்கியிருக்கேன். இவங்க அப்பா வரும்போது ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. பிளாஸ்டிக் தான், உள்ள ஸ்டீல் இருக்கு, வெளில பிளாஸ்டிக் தான். ஸோ வேண்டாம், இந்த டைம் வந்து ஃபுல்லா ஸ்டீல்ல வாங்கிடுவோம். நான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வந்து ஸ்டீல்ல பார்த்தேன், பட் கிடைக்கல. சின்னதா வந்து டிஃபன் பாக்ஸ் இருக்குல்லையா, அதை கொடுத்து விடலான்னு பார்த்தா அது வந்து சீக்கிரமாவே வந்து வெடிச்சிடுது. அந்த வரும்பெல்லாம் வெடிச்சு விடுது. இவளுக்கு அது கையை கிழிச்சிருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அட்டை வாங்கின பேக்.
பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹாப்பியா இருக்கா ஸ்கூல் போறதுக்கு? ஏன்னா வந்து 1 month லீவு, வீட்டுல போர் அடிச்சிடுச்சு அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியா இருக்கா. பட் எனக்கு ரொம்ப வந்து பொதுவாவே வந்து குழந்தைங்க வீட்டுல இருக்காங்களா, நிறைய மீம்ஸ் நான் பாக்குறேன். எப்படா ஸ்கூல் திறப்பீங்க, எப்பப்பா ஸ்கூல் திறப்பீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஷர்வி வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவா, எனக்கு வீட்டுல இருக்கிறது வந்து நிறையவே வந்து சப்போர்ட்டிங்கா தான் இருக்கும். இது வந்து லஞ்ச் பேக் நம்ம வாங்கியிருந்தது. லஞ்ச் பேக் வாங்கியிருந்தது. நெக்ஸ்டா நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆனால் நான் வந்து ஷாப்புக்கு ஒழுங்கா போக முடியல, இவளோட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருந்தேன். நாளிலேருந்து கொஞ்சம் கண்டினியூவா போக ஆரம்பிக்கணும். எஸ், இது மாதிரி சைட் பேக் வந்து அவளுக்கு பொதுவாகவே பிடிக்கும். நான் அவங்க வந்து ஓம் சக்தி அம்மன் மேல்மருவத்தூர் போனோம் இல்லையா, அங்கே கூட இவ கேட்டிருந்தது என்கிட்ட வந்து எனக்கு சைட் பேக் வாங்கிட்டு போமா அப்படின்னு. அவளுக்கு இது வந்து இந்த பேக் கலெக்ஷன்ஸ் ரொம்ப வந்து பிடிக்கும் போல. ஸோ இதுவும் அவளுக்கு தான். அவங்களும் இதே மாதிரி சேம் வந்து பாட்டில் பாக்ஸ் அது மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்படி நான் ஓபன் பண்றதுனா எஸ் குடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும், ஆனா வேற பாக்ஸ். பொதுவா ஷர்விக்கு வந்து யூனிகார்ன் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எங்க அத்தா வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஷர்விக்கு வந்து டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரா டான்ஸ் ஆடுவா. ப்ராப்பரான டான்ஸ் கிளாஸ் எதுவுமே கிடையாது அவளுக்கு வந்து. பரதம் மட்டும் தான் நம்ம கிளாஸ் அனுப்பியிருக்கோமே தவிர நம்ம வேற எதுக்கும் நம்ம அனுப்பல. இதுவே அவளுக்கு நல்லா வெஸ்டர்ன் ஃபோக் அந்த மாதிரி ஸ்டைல் அனுப்புனா இவ நல்லாவே வளர்த்துக்கலாம் டேலண்ட்டை. பட் இந்த சைடு வந்து எனக்கு கும்பகோணம் சரௌண்டிங்ல அந்த மாதிரி ஏதாவது டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நாட். ஓகே, நைஸ். ஏன்னா அவங்களுக்கு என்ன, குழந்தைங்களுக்கு என்ன வருது ஃபர்ஸ்ட் டேலண்ட், இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. இவளுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரி சாங் வந்து ரீசெண்டா வந்திருக்கோ அது அப்படியே அவ வந்து ஆடுவா. அவளுக்கு வந்து அந்த அந்த ஃபேஸ்ல ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் எல்லாமே பக்காவா வரும். என்ன பண்ணிட்டு இருக்க? அடுத்து இது வந்து நம்ம விளையாடலாம். ஆமா, அங்க மேம் போர்ட்ல எழுதிட்டு இருப்பாங்க, நீங்க விளையாடலாம். என்ன போடல, என்ன விளையாட ஜாமான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க மேம்க்கு தெரியும், மேம் இருக்கும் போதே நாங்க விளையாடுவோம். ஜாலியா இருக்குமா? 2 பென்சில், 2 பென்சில் வச்சிருக்காங்க. எரேசர் வித் பென் யூஸ் பண்ணுவியா என்ன? யூஸ் பண்ணுவேன், ஆனா ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுவேன். டியூஷனுக்கா? இந்த பென்னு பாத்தீங்கன்னா எங்க அத்தா தான் வாங்கி கொடுத்தது. இது எப்படி நான் ஆஃப் பண்ணா, மறுபடியும் எவ்வளவுதான் ஆஃப் பண்றது ஆன் பண்றதா உங்க யாருக்குமே தெரியாது. இந்த டிக் பென் வந்து எப்படி ஆன் பண்றது ஆஃப் பண்றதுன்னு சொல்லிட்டாங்க மேம். டிப் பென்சில், அடுத்து எரேசர். ஓகே, சூப்பர். வேற ஏதாச்சும் இருக்கா என்ன நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? நாங்க வந்து ஷாப்பிங்ல வாங்கினது எல்லாம் இதுதான். இது பார்க்க இன்னும் ரொம்ப கம்மியா தெரியுது, பட்ஜெட்னு போட்டா நிறைய இருக்கு. ஓகே, இதுல டியூஷன் நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் தான் ஷர்விக்கு வந்து ஸ்கூலுக்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். செம்ம ஜாலியா இருக்குமா? செம்ம ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்குமா? 2 ஸ்கேல், 1 சின்னது, 1 மீதி எல்லாமே இவளுக்கு ஸ்டடீஸ்க்காக வாங்கியிருக்கிறது தான். ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு ஸ்கூல் போறா. நாளைக்கு விளாக் வந்து, ஸோ நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு கண்டிப்பா ஒரு விளாகா நான் ஷேர் பண்றேன். ஸோ இது எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த நியூவா வாங்கியிருக்கிற எல்லா திங்ஸுமே சுடுதண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நாளைக்கு மார்னிங் நிறைய ஒர்க் இருக்குல்ல ஷர்வி. எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 7 மணிக்கு. இன்னைக்கு எப்ப எந்திரிச்ச? லீவ்ல இருந்து 9 o'clock தான். 9 o'clock தான் எந்திரிக்கிறது மேடம். சரி, அவளும் ரொம்ப பாவம், ஸ்கூல் டைம்ல தூங்க முடியாது, பெரிய பிள்ளையா போனா தூங்கவே முடியாது. ஸோ இப்பயே தூங்கிக்கிட்டுமே நானும் விட்டுட்டேன். நாளையில இருந்து கரெக்டா ஷார்ப்பா 7 o'clock அலாரம் வச்ச மாதிரி எழுப்பி விட்டுற வேண்டியதுதான். நைட் வந்து 8:30க்குலாம் நான் தூங்க வச்சிருவேன். அவளுக்கு கரெக்டா டியூஷன்ல இருந்து 7:30க்கு வருவா. சாப்பிட்டுட்டு 8 வரைக்கும் கொஞ்சம் அப்படியே விளையாண்டுட்டு இருப்பா. 8:30க்குலாம் நான் தூங்க வச்சிருவேன். ஸோ இதுதான் இனிமே கண்டினியூஸா ரொட்டீனா 1 year ஆக போகுது. இந்த விளாக் ஃபுல்லா வந்துட்டு நாங்க என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வந்து ரெடி ஆகிற விளாக் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Kirti and Sharvi. Yes.